ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி சனிக்கிழமையில வருது. வைகாசி கடைசி நாளா இருக்கு. ஸோ அன்றைய தினம் நம்ம வந்து செய்ய வேண்டிய வழிபாடு பூஜை முறைகளை பத்தி மக்களுக்கு பொதுவாக இந்த மாத பிறப்புக்கான அந்த நாளே அந்த சூரிய அஸ்தமனம் அந்த ஒரு டைமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான அந்த சந்தியா காலம் அப்படின்னு சொல்கிறதே ஒரு முக்கியமான மிளகு. இது மூணும் சேர்ந்து அந்த மிளகோரைன்னு சொல்லலாம், இல்லைன்னா எள்ளோரைன்னு சொல்லலாம். இதில் வந்து எள்ளோடைய அளவை கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா எள்ளில் வந்து கசப்புத்தன்மை ஜாஸ்தி. இப்போ நீங்கள் வந்து பேர் வந்து அந்த சதுர்த்தி விரதம் காலையிலேருந்தே இருப்பாங்க. அந்த சதுர்த்தி விரதம் முழுக்க இருந்து சாயங்காலம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி தான் அவங்க வந்து உணவே அருந்துவாங்க. சங்கடங்களை நிற்கக்கூடியது தான் இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அன்றைய தினத்தில் நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன மேம்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா மேம். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி சனிக்கிழமையில வருது. வைகாசி கடைசி நாளா இருக்கு. ஸோ அன்றைய தினம் நம்ம வந்து செய்ய வேண்டிய வழிபாடு பூஜை முறைகளை பத்தி மக்களுக்காக சொல்லுங்க மேம். இப்போ சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் விநாயகரினுடைய வழிபாடு தான் அப்படின்ட்டுன்னு. பொதுவாக வந்து இந்த மாத கடைசி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆனி மாத பிறப்பு இருக்குது பார்த்திங்களா. ஸோ அது ரெண்டுமே ரொம்ப விசேஷந்தான். நான் அடுத்தது உங்களுக்கு ஆனி மாதத்தினுடைய சிறப்பு அது ஒரு தனியாக ஒரு பதிவில் நான் சொல்கிறேன். இந்த சங்கடகர சதுர்த்தியில் அதுவும் சனிக்கிழமை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மாதத்தினுடைய முடிவு. ஏன்னா சூரியன் மாறுறார், மற்ற நாள் வந்து சூரியன் மாறுறார். ஸோ இது நாள் வரைக்கும் சூரியன் வந்து ரிஷப ராசியில் இருக்கார், அடுத்தது வந்து அவர் மிதுன ராசிக்கு போகிறார். பொதுவாக இந்த மாத பிறப்புக்கான அந்த நாளே அந்த சூரிய அஸ்தமனம் அந்த ஒரு டைமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான அந்த சந்தியா காலம் அப்படின்னு சொல்கிறதே ஒரு முக்கியமான வேலை. ஸோ இதில் வந்து நம்ம எந்த ஒரு வழிபாடும் சூரியனுக்கு உண்டானதையும் சரி, இல்லை இறை வழிபாடுகள். இப்போ நம்ம வந்து சங்கடகர சதுர்த்தினா விநாயகரை வழிபாடு செய்கிறோம் இல்லையா. இந்த சனிக்கிழமைங்கிறது எப்பொழுதுமே சனிவாரம் வந்து நம்மளுடைய ஆயுள் காரகன்னு சொல்லுவோம். சனிக்கிழமையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் அதுவும் ஒரு மாத கடைசி நாள், அந்த சூரியன் வந்து மாறுறதுக்கான முதல் நாளில் இது ஆரோக்கியத்திற்கான ஒரு முக்கியமான நாள். நம்மளுடைய சனிக்கிழமைங்கும்போது நான் சொன்ன மாதிரி ஆயுள் காரகன்னு சொல்கிறது. ஸோ ஆயுள் ஆரோக்கியத்திற்கான ஒரு முக்கியமான நாளில் வந்து ஜென்ரலாக நம்ம வந்து சங்கடகர சதுர்த்தியில் என்ன பண்ணுவோம்னா போய் ஒரு பால் அபிஷேகம் பண்ணுவோம், பிள்ளையாருக்கு வந்து செதுரு தேங்காய் உடைப்பாங்க, இல்லைன்னா ஒரு அருகம்புல் மாலையை போட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க. இதெல்லாம் பொதுவாக நடக்கக்கூடிய ஒன்று. ஸோ இந்த சனிக்கிழமையில் நமக்கு வரக்கூடிய இந்த ஒரு சிறப்பான சங்கடகர சதுர்த்தியில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நீங்கள் கொழுக்கட்டை நைவேத்தியம் பண்ணுறது நல்லது. அந்த கொழுக்கட்டையில் உள்ளே வைக்கிற பூர்ணத்தில் பொட்டுக்கடலை, கொஞ்சோண்டு எள்ளு, வெல்லம் இது சேர்த்து வைக்கலாம். அன்றைக்கி வந்து கொஞ்சம் எள்ளோடு சேர்ந்த ஒரு மோதகம். ஏன்னா ஜென்ரலாக நம்ம இது வந்து விநாயகர் சதுர்த்தியில் தான் வந்து பண்ணுவோம். அதனால் இந்த சதுர்த்தியில் வந்து எள்ளு சேர்ந்த ஒரு நைவேத்தியத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா நீங்கள் வந்து எனக்கு கொழுக்கட்டை பண்ண தெரியல அப்படிங்கிறவங்க வந்து இந்த கருப்பு எள்ளு, தோலோடு இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து, மிளகு இது மூணும் சேர்ந்து அந்த மிளகோரைன்னு சொல்லலாம், இல்லைன்னா எள்ளோரைன்னு சொல்லலாம். இதில் வந்து எள்ளோடைய அளவை கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா எள்ளில் வந்து கசப்புத்தன்மை ஜாஸ்தி. இப்போ நீங்கள் வந்து ஒரு 4 ஸ்பூன் கருப்பு உளுந்து போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம், ஒரு 3/4 ஸ்பூனுக்கு எள்ளு போட்டுக்கலாம். ஆனால் இந்த 3 கலவையும் சேர்ந்து சாதம் வடிச்சிட்டு இது 3ம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாவையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுட்டு இந்த சாதம் வடிக்கிறோம் இல்லையா, இந்த சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய், உப்பு சேர்த்துட்டு இந்த வறுத்த பொடியும் அதில் போட்டுட்டு இந்த எள்ளோரை இந்த சாதத்தை நல்லா கலந்துட்டு நெய்வேத்தியம் வந்து இதை பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது.
இந்த நெய்வேத்தியத்தை வந்து நம்ம மட்டும் இல்லாத அது ஒரு 4 பேருக்கு அதை தானமாக கொடுக்கறதும் சனிக்கிழமையில் வர சங்கடஹர சதுர்த்திக்கு ரொம்ப விசேஷம். ஸோ இது நீங்கள் விநாயக பெருமானுக்கே இந்த சங்கடஹர சதுர்த்தியில் இந்த நெய்வேத்தியத்தை தாராளமாக பண்ணலாம். இதில் என்னெல்லாம் சேர்க்கணுன்னா 4 ஸ்பூனு கருப்பு உளுந்து போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்கோங்க, ஒரு 3/4 ஸ்பூனுக்கு கருப்பு எள்ளு போட்டுக்கோங்க, அண்ட் காய்ந்த மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம். இது எல்லாத்தையும் வானலியில் நல்லா வறுத்துக்கணும், நல்லா வாசனை வர மாதிரி வறுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கருப்பு உளுந்தை போட்டுக்கோங்க, ஏன்னா அந்த உளுந்து வறுபடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்தை போட்டு நல்லா அது செவக்க வறுத்து வாசனை வரும்போது எடுத்துட்டு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளை கடைசியில் போடுங்க, ஏன்னா சீக்கிரம் பொரிஞ்சிரும் எள்ளு. அண்ட் காஞ்ச மிளகாயும் போட்டு எடுத்துட்டிங்கன்னா இதை வந்து ஆறின பிறகு மிக்சியில் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு சாதம் வச்சுட்டு அந்த சாதத்தில் நல்லெண்ணெய் போட்டு இந்த பொடியும் போட்டு இந்த கலவை இந்த சாதத்தை வந்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சனிக்கிழமையில் வர விநாயகருக்கு இந்த சங்கடஹர சதுர்த்தியில், அதுவும் ஒரு மாதத்தினுடைய கடைசி நாள். இது எல்லாமே எதற்கு? இந்த நெய்வேத்தியம் செஞ்சு நம்ம இறைவனை வழிபட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆயுள் ஆரோக்கிய விருத்தின்னு சொல்கிறது. ஸோ ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஹெல்த் பிரச்சனை. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னா, அன்றைக்கி நீங்கள் பிள்ளையாரை வணங்கிட்டு இந்த எல்லோரையும் நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணி இதை விநியோகம் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த ஆயுள் ஆரோக்கியம் நமக்கு நல்லா விருத்தியாகும். மேம், இந்த எல்லோரை நீங்கள் சொன்னது வந்து நம்ம இல்லங்களில் செஞ்சு அக்கம் பக்கத்தினருக்கு கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். ஆலயத்துக்கு தான் செல்லணுமா? அப்படிலாம் இல்லை, நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்காங்க, நான் இந்த மாதிரி செஞ்சு கொண்டாந்து கொடுக்குறேன், நீங்கள் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி கொடுக்குறீங்களான்னு நீங்கள் கேட்டுக்கோங்க. இது ஒரு கோவிலை சார்ந்தது தான். சில பேர் வந்து அந்த சதுர்த்தி விரதம் காலையிலேருந்தே இருப்பாங்க. அந்த சதுர்த்தி விரதம் முழுக்க இருந்து சாயங்காலம் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி தான் அவங்க வந்து உணவே அருந்துவாங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே சதுர்த்தி விரதம் இருக்கீங்கன்னா அதே மாதிரி சதுர்த்தி விரதம் இருந்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இல்லை நான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இருக்கேன், இருந்து பண்ணனாலும் தாராளமாக பண்ணலாம். மேம், சங்கடங்களை நிற்கக்கூடியது தான் இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அன்றைய தினத்தில் நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன மேம்? தவிர்க்க வேண்டியதுன்னு எப்போவுமே கிடையாது. நீங்கள் எந்த ஒரு இதையும் எடுத்துட்டிங்கன்னா, விரதம்னு எடுத்துட்டிங்கன்னா, விரதத்திற்கான முறைகள் அப்படிங்கிறது எல்லா விரதத்திற்கும் ஒரே மாதிரி தான். அன்றைக்கி வந்து மத்தியானம் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே நம்ம படுத்துக்கணும், ரெஸ்ட் எடுத்துக்கணுன்னா தலகாணி வச்சுக்கக்கூடாது, வெறுந்தரையில் தான் படுத்துக்கணும்னு. ஸோ இன்றைக்கி அதெல்லாம் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கிறது வந்து கஷ்டம். நிறைய பேர் வேலைக்கு போகிறீங்க. ஸோ வேலைக்கு போகும்பொழுது நம்ம எல்லா கட்டுப்பாடுகளையும் நம்ம வச்சுக்கிட்டு ஒரு விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஸோ ஜென்ரலி நம்மளுடைய இந்த சம்பிரதாயங்கள் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது நீங்கள் பண்ணுங்கள். இதைத்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதே கிடையாது. விரதம் கண்டிப்பாக இருக்கணும், அப்போ தான் விநாயகர் நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரான்னா அப்படியும் கிடையாது. நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய மனசை சார்ந்தது தான். ரொம்ப சிறப்பாக அழகாக தெளிவான பதிவாக கொடுத்தீங்க மேம். வைகாசி கடைசி நாள் சங்கடகர சதுர்த்தி அன்று என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும், என்ன தானம் கொடுக்கணும், என்னென்ன செஞ்சால் நல்லது அப்படின்னு சிறப்பாக சொன்னதற்கு நன்றி மேம். நன்றி மேம்.